ரொம்ப ஈஸியாக நம்ம விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, க்ரீம் வந்து சில்லுன்னு இருக்கணும், ஆனால் லிக்விடாக இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் எந்த விப்பிங் க்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபியானா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் மார்க், ட்ராப்போலைட் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் வந்து நோட் பண்ணிக்கணும். சில்லுன்னு இருக்கணும், ஆனால் வந்து லிக்விடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் 1 and 2 இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்மூத்தாக வந்து பீட் ஆகி வரும். அந்த மாதிரி 1 and 2ல் வச்சு நம்ம ஸ்லோவாக வந்து விப் பண்ணும்போது அது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் லைட்டாக அந்த வந்து கட்டிங் தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது ஒரு 5 ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீக் வந்து கீழே விழும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வந்து இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு 5 ஸ்பீடில் வச்சு இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அழகாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வரணும். பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிஃப் பீக் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிற்கணும். அப்படியே ஸ்டிஃபாக வந்து அப்படியே நிற்கணும். நீங்கள் என்ன ஷேக் பண்ணாலும் அது அப்படியே நிற்கணும். இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ராஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக அப்படியே நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அது அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை உங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேக்கிங் டிப்ஸ் அண்ட் கேக் டெக்கரேஷன் வீடியோ அண்ட் கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.